அதிக அளவு பேச்சு திறன் உள்ள ஒரு ராசி, மற்றவங்ககிட்ட அதிக அளவு பரிணாமங்கள் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 3வது வீடு புதன் அதிபதியாக உள்ள ஒரு ராசி, காற்று ராசி. ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். இது ஆண் தன்மை உள்ள ஒரு ராசி, இரட்டைத்தன்மை உள்ள ஒரு ராசி. அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த தொழிலையுமே கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. எல்லா தொழிலையுமே ஒரு பரிச்சயம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மனசே பார்த்திங்கன்னா 2 விதமான மனசு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கரெக்டாக தெளிவாக முடிவெடுப்பாங்க. ஆனால் கடைசி ஃபைனல் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் குழப்பம் பண்ணக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது ஒன்று தங்காது. ஏன்னா எல்லாரும் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டு முன்பாக கூட ஒரு விளையாட்டு மைதானமோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்வி கூடமோ இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 30 நாட்களும் எப்படி வந்திருக்கு, பங்குனி மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 12ஆம் மாதமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த பங்குனி மாதம் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம் என்பதனால மீன ராசியில் சூரியன் செல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு. எதிரிகளுடைய சூழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் அறிந்து அந்த சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கிறதுங்கிறத சிந்தித்து அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த எதிரியை எப்படி அவங்க சூழ்ச்சி பண்ணி உங்ககிட்ட தந்திரமாக வந்து உங்களை எப்படி டாமினேட் பண்ணாங்களோ அதே இடத்துல அவங்கள டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட தோற்று போவாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நண்பர்கள், உறவினர்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறி அவங்களே இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக மாற இருக்கிறாங்க. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். திருமணம், வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாத பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அக்கம் பக்க உறவுகளால் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். அல்லது உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மாத பிற்பகுதி அப்படிங்கிறது எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். கடன் தொல்லை கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் வர போகிறீங்க. அதோட கூட ரொம்ப நாளாக போக முடியாமல் இருந்த ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு போகணும், புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நடந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையை இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அதே மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுனால மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தோணும். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட, உங்களுடைய உடன்பிறப்புக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது தந்தை வழி உறவுகளால் அல்லது தந்தைக்கோ ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் வர போகிறீங்க. பணி செய்யல இடத்துல கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இது வரையிலும் தென்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும். அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமுள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது. அலுவலகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எண்ணங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியை போட்டிங்க அப்படின்னா லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதுனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. சக தோழிகள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுனராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. கணவனோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். பணி செல்கிற இடத்துல கூட அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலை கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் 1 வரை செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு நபராக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. முன்பின் தெரியாத நபர்களால் ஏதாவது அவங்கள நம்பி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உறவாடி கிடைக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 6 முதல் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால எந்த வேலையெல்லாம் தடைபடிச்சோ அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10-11ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயே ஈடுபட வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய யோக பலனை தரக்கூடிய சனி பகவான் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால தொழிலில் இதெல்லாம் வரையிலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இனி மாறும். மேலதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டோ மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனதில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சகாய ஸ்தானாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வர வேண்டிய பணம் டக்கு டக்குன்னு வரும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பண விவகாரங்களில் ஏதாவது கையெழுத்து போடுறீங்க, முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 17 வரை வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல, கலஸ்திரஸ்தானத்தில், நட்பு ஸ்தானமான 7ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுனா வரையிலும் ஜென்ம குருவாக
குருவாக வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இனி வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார். இதுவரை குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, விருப்பங்கள் இது எல்லாமே நிறைவேறும். அரசாங்கம் மூலியமாக கூட ஒரு சில வேலையெல்லாம் தடைபட்டு நின்றுருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, மகிழ்ச்சிகரமாக இருக்க, அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பால வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.